எல்லாரும் பார்த்து நான் பஸ்ஸில் ஏறி உட்கார்றப்ப பார்த்தா பூரா பேர் சாஞ்சு படுத்துருக்காங்க. எனக்கு மட்டும் இந்த சேர் நேராக இருக்குது. என்னடா அது நேராக இருக்குது? நானும் எல்லா பக்கமும் கையை நீட்டி பார்க்குறேன். வெக்கமாக வேற இருக்குது. ஏன்னா பஸ்ஸில் ஏறிட்டோம், பக்கத்தில் கால்ட்ட அந்த லீவர் எங்கேயா இருக்குது, நீ மட்டும் இப்படியா சாஞ்சு படுத்து கிடக்குற? அதே டிக்கெட் தானே நானும் கொடுத்தேன், என்னால் எப்படி இதில் சாஞ்சு படுக்க முடியலன்னு கேட்க கூச்சம். நமக்கு இருக்கக்கூடிய முதல் முக்கியமான விஷயம் தான் கேட்க கூச்சம். எல்லாம் பண்ணி பூரா பேரும் தூங்கிட்டான். விக்ரவாண்டி வர்றதுக்கே 4-5 மணி நேரம் ஆகிப்போச்சு. 5-6 அப்போலாம் அவ்வளோ நேரம் ஆகும். 5:30 மணி நேரம் ஆகிப்போச்சு. எல்லாம் விக்ரவாண்டி வந்தவொடனே சாப்பிட்றவங்களாம் சாப்பிடுங்க, பாத்ரூம் போகிறவங்களாம் போங்கன்னு எழுப்பி விட்டாங்க. அப்போ தான் பார்த்தேன் பக்கத்தில் இருக்க ஒரு சைடில் ஒரு கம்பி இருந்துச்சு, அதை பிடிச்சி இழுத்தாரு, சீட்டு நிமிந்துச்சு. அந்த ஆள் சீட்டை நிமித்திக்கிட்டு எந்திரிச்சாரு. நான் சீட்டை இழுத்துட்டு சாஞ்சு படுத்தேன். 5:30 மணி நேரம் ஆச்சு. அந்த லீவர் எங்கன்னு கேட்டிருந்தா எப்பயோ நான் தூங்கி இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் மொதல் விஷயம், ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எதுக்கும் தயங்காதீங்க. எவன் தப்பா நினைப்பான்னு யோசிக்காதீங்க. நம்முடைய தேவை நமக்கு முக்கியம். பயப்படாமல் கேளுங்கள், தப்பானாலும் பரவாயில்ல. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க சதீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போலாண்டில் டேக்ஸ் ரீஃபண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது போலாண்டில் திரும்ப டேக்ஸு நம்ம பே பண்ண டேக்ஸை வந்து திரும்ப நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ஆன்லைனில் ஜஸ்ட் அப்ளை பண்ணணும். அது நிறைய பேருக்கு தெரியல. சரி, அதை பற்றி தான் ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தான். நிறைய பேர் இங்கே வந்து லாயர்கிட்ட கொடுத்து பண்ணுவாங்க. அதுக்கு ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு 100 ஸ்லாட் டிக்கெட்டை வாங்குவாங்க. அது ஃப்ரீ தான். ஜஸ்ட் ஆன்லைனில் நம்ம 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், நம்ம ஆன்லைனில் பண்ணிக்கலாம். சரி, அதை பற்றி தான் ஒரு வீடியோ போட்டால் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் அந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டேக்ஸ் ரீஃபண்ட் அப்ளை பண்ணணுன்னாக்கா அதுக்கு பிட் 11 தேவை. ஓகேவா? பிட் 11ன்றது நீங்கள் டேக்ஸ் பே பண்ணது. அதாவது நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த எம்ப்ளாயர் தான் இது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியில் இது கொடுக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக February மந்த்து கொடுப்பாங்க. ஓகேவா? இயர்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக அவங்கக்கிட்ட பிட் 11 கொடுங்கன்னு வாங்கி நீங்கள் தான் ஃபைல் பண்ணணும். ஓகேவா? அவங்க இந்த பிட் டேக்ஸ் பே பண்ண பேப்பர் டாக்குமெண்ட் உங்ககிட்ட இப்படி கொடுப்பாங்க. இது சாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்தமாரி கொடுப்பாங்க. இந்த பிட் 11 வாங்கி நீங்கள் பிட் 37க்கு நான் எப்படி உங்களுக்கு காட்டும் பாருங்கள் இப்போ ப்ரொசீஜரு. அதேமாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா இதில் எவ்வளோ டேக்ஸ் ரீஃபண்ட் உங்களுக்கு வருதுன்னு அதிலே லாஸ்ட்டாக காமிக்கும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? அப்புறம் இதிலேருந்து எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் மாற்றக்கூடாது. இதில் என்ன இருக்கோ, பிட் லெவலில் என்ன இருக்கோ அப்படியே நீங்கள் காப்பி பண்ண வேண்டியது தான். ஓகேவா? நீங்கள் எதனா சேஞ்ச் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வராது. நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. பிட் லெவலில் இருக்கிறது அப்படியே தான் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் அட்ரஸும் சரி, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் டீட்டெயில்ஸு, அதில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கு எல்லாமே நீங்கள் அப்படியே கொடுக்க வேண்டியது தான். எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்புறம் இந்த ரீஃபண்ட் வாங்கணுன்னா என்னென்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பிட் 11 கண்டிப்பாக தேவை. அப்புறம் உங்களுக்கு ஏஜ் வந்து 26 வயசுக்கு மேலே ஆகியிருக்கணும். ஏன்னா எங்கள் போலாண்டில் 26 வயசுக்கு மேலே இருந்தால் தான் டேக்ஸ் பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. 26 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு டேக்ஸ் ரீஃபண்ட்லாம் வராது. திரும்ப பே பண்ணால் மட்டும் தானே திரும்ப வாங்க முடியும். ஸோ நீங்கள் லீகலாக எங்கள் போலாண்டில் ஒர்க் பண்ணுறேன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் சேலரி வருது, அப்புறம் ஏஜ் 26 மேலே இருக்குன்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு எப்படி சொல்கிறது, போலாண்டில் 32% நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த 32%லேருந்து நம்மளுக்கு 13% டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக 1000 ஸ்லாட்டிஸ் வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருக்குன்னு வைங்களேன். அந்த 1000 ஸ்லாட்டிஸ்லேருந்து 12%, அதாவது ஒரு 120 ஸ்லாட்டிஸ் வந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஓகேவா? உங்களுக்கு நான் கீழே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் வரும். இப்படி வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லாம் போலீஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். உங்களுக்கு கார்னரில் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்லேட்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஓகேவா? மேலே வந்து இண்டிவிஜுவல்னு இருக்கும். அது இண்டிவிஜுவல் கொடுத்துக்கணும். நான் கொடுக்குற மாதிரி அப்படியே கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். பர்பஸ் ஆஃப் சப்மிட்டிங் டிக்ளரேஷன் கிவன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட். தென் இது எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒன்று ஏதாவது தப்பாக கொடுத்தாலும் அமௌண்ட் வராது, ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு பெசல் நம்பர் எல்லாமே உங்கள் அந்த பிட் லெவலில் அப்படியே இருக்கும். நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே கொடுக்க வேண்டியது தான். பெசல் நம்பர், என்னோடய பெசல் நம்பர் கொடுத்துட்டேன். அடுத்து லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், எல்லாம் கேப்ஸில் கொடுக்கணும்.
டேட்டை பற்றி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அட்ரஸ் பின்கோட் கேட்குது 5. ஸ்டேட் நம்பர் 120 கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் ஆஃபீஸ் இது நம்மளுக்கு கரெக்டான டேக்ஸ் ஆஃபீஸ் நம்ம அட்ரஸ் கொடுத்தாலே அங்கே வந்துடும். ஓகேவா, நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆப்ஷனாக கான்டாக்ட் நம்பர்னு கேட்கும், நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்க வேண்டியதான். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். இப்போ பிட் 11 இந்த மாதிரி கேட்கும். நம்ம இப்போ பிட் 11 தான் அப்ளை பண்ணோம். நம்ம கையில் பிட் 11 தான் இருக்குது. ஸோ அதில் இருக்க டேட்டா அப்படியே எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணணும். ஸோ பிட் 11 கொடுத்துருங்க. பிட் 1 இருக்கா 2 இருக்கான்னு கேட்கும். நம்மக்கிட்ட ஒரு பிட்டு தான் இருக்குது. ஏன்னா 1 இயரில் நீங்கள் எத்தனை எம்ப்ளாயர் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அத்தனை டேக்ஸ் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயர் கொடுப்பாங்க. ஓகேவா, இப்போ எங்கள் எம்ப்ளாயர் நேம் இது எல்லாமே டேக்ஸ் பேப்பரில் இருக்கும். அதை அப்படியே தான் டைப் பண்ணணும். காலம் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ தான் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கூடாது. அங்கே எதுவும் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்து டைப் பண்ண வேண்டியது அவங்களோட வேலை. இந்த பிட் 11 அப்படியே இருக்கும். 29 என்ன, 30 என்ன அப்படின்னு 29 அதேமாரி பார்த்து டைப் பண்ண வேண்டியதான். எல்லாம் 00 இருக்குது. ஸோ அதனால் நான் 00 கொடுத்துக்குறேன். உங்களுக்கு அமௌண்ட் இருந்தால் நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்கணும். உங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான், அந்த அமௌண்ட்டை கரெக்டாக அங்கே என்ன போட்டிருக்கோ அதுதான் ஃபைல் பண்ணணும். ஓகேவா, 58 காலமில் எனக்கு அவ்வளோ இருக்குது, அந்த அமௌண்ட் இருக்குது, அதனால் போடுறேன். 59 என்ன இருக்கோ அதை பார்த்து நீங்கள் போடுங்க.
சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது முக்கியமே, உங்களுக்கு மேரிட் ஆகி குழந்தைங்க இருந்துச்சுன்னா இங்கே இருக்க பாருங்கள், ரிலீஃப் ரைசிங் சைல்டுன்னு, ஓகேவா? அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே ஆட் சைல்டுன்னு கேட்கும். சைல்டோட பேர், டேட் ஆஃப் பர்த்து அது கேட்கும். எத்தனை சைல்டோ அத்தனை கொடுத்தீங்கன்னா ஒரு சைல்டுக்கு 1120 ஸ்லாட்டிஸ் வரும், ஓகேவா? 2 சைல்டுனா 2240 ஸ்லாட்டிஸ் வரும். நம்மளுக்கு இன்னும் மேரிட் ஆகலை எதுவும் இல்லைன்னா அந்த நம்ம கொடுக்கக்கூடாது. அதை எடுத்துகிட்டு வேறு எதுவும் நம்ம இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு மேரிட் ஆகலை அதனால் நான் கொடுக்கல. உங்களுக்கு மேரிட் ஆகிருந்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஒரு குழந்தைக்கு 1120 ஸ்லாட்டிஸ் வரும். 2 குழந்தை 3 குழந்தைன்னா அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இந்த மாதிரி, ஓகேவா? அடுத்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கணுங்க. அவ்வளோதான். இப்படி கொடுத்தோடனே ஃபைனலாக எவ்வளோ நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகும்னு போட்டு பாருங்க. அமௌண்ட் வி பே பேக் 161 ஸ்லாட்டிஸ் நம்மளுக்கு வந்து திரும்ப கொடுப்பாங்க. நம்ம வந்து மேரிட் ஆகலை, அன்மேரிடு, அப்புறம் டேக்ஸும் இந்த வருஷத்தில் கம்மியாக தான் கட்டியிருப்போம் அப்படின்றதால அந்த அமௌண்ட் தான் வருது, ஓகேவா? ஒருத்தருக்கு நிறைய வரும், ஒருத்தருக்கு கம்மியாக வரும், அந்த மாதிரி தான். எல்லாம் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடணும். டெக்ளரேஷன் கேட்கும், டெக்ளரேஷன் கொடுத்துட்டிங்க. லாஸ்ட் இயர் ரெவன்யூ எவ்வளோன்னு கேட்குது. நம்ம லாஸ்ட் இயர் இங்கே போலானில் இல்லை, அதனால் 0 எதுவும் ரெவன்யூ எதுவும் இல்லை, 0ன்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டெக்ளரேஷன் பேஜ்னு காட்டும், ஓகேவா? எல்லாம் முடிஞ்சு. இப்போ டெக்ளரேஷன் மட்டும் கொடுத்துட்டா அவ்வளோதான், டேக்ஸ் ஆஃபீஸ் சென்ட் ஆகிடும் உங்களுக்கு மணி. அவ்வளோதான். இப்போ வந்துடுச்சு பாருங்கள் உங்களுக்கு. யூ ஹேவ் கங்க்ராச்சுலேஷன் சப்மிட்டிங் டு சென்டிங் டெக்ளரேஷன் டேக்ஸ் ஆஃபீஸ்னு வந்துடுச்சு. ஸோ நம்மளுடைய டெக்ளரேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு அமௌண்ட் வந்து வித்தின் நிறைய பேருக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுடைய ஸ்டேட்டை பொறுத்து மாறும். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் 1 வீக்கில் வந்திருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு. சரி பார்ப்போம். நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்ம் வேணால் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம் டெவலப் பண்ணி. ஓகே, காமிக்கிறாரு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பிட் 37 இது என்னோட பிட் 37. எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணது அப்படியே வந்திருக்கும். அவ்வளோதான், சப்மிட் ஆகிடுச்சு. தேங்க்யூ, பாய்.